ஸோ அப்போது HCl கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். HNO3 அது மாதிரி HNO3யோட மோலார் நிறை, ஹச்சோட என்னோட அணு நிறை எல்லாம் கூட்டி கண்டுபிடிச்ச பிறகு டிவைடட் பை 1. ஏன்னா HNO3க்கு உங்களுக்கு என்ன வரும், காரத்துவம் 1ன்னு கிடைக்கும். ஸோ மோலார் நிறை பை 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காரங்கள் உங்களுக்கு எக்ஸாம்பிள் எழுத சொன்னால் என்னென்ன எழுதியிருக்கீங்க, KOH, NaOH, MgOH ட்வைஸ் அப்படி எழுதி வச்சுருக்கீங்கல்ல. இப்போ காரங்களோட மோலார் சமான நிறை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், காரங்கள்னா அமிலத்துவம் கண்டுபிடிக்கணும். அமிலம்னா என்ன கண்டுபிடிச்சோம், காரத்துவம். காரம்னா என்ன கண்டுபிடிக்கணும், அமிலத்துவம். மாற்றி வரும். அமிலங்களுக்கு என்ன இருக்கும், காரத்துவம் இருக்கும். காரத்துவம்னா என்னென்னு பார்த்தோம், ஒரு மோல் அமிலத்தில் உள்ள H+ அயனியின் எண்ணிக்கைன்னு சொல்லி பார்த்தோமா. அதே மாதிரி காரத்தில் கண்டிப்பாக என்ன இருக்கு சொன்னேன், எல்லா எக்ஸாம்பிளும் எடுத்து பாருங்கள். NaOH, KOH எல்லாத்துல என்ன இருக்குது, OHன்னு வருதா. அப்போ அங்கே என்ன இருக்கும், OH- அயனி இருக்கும். என்ன அயனி இருக்கும், OH-. அமிலத்தில் எப்படி H+ அயனி இருக்கோ காரத்தில் OH- அயனி. அப்போ ஒரு காரத்தின் அமிலத்துவம் என்பது ஒரு மோல் காரத்தில் காணப்படும் அயனியுறும் OH- அயனியின் மோல்களின் எண்ணிக்கை. ஒரு மோல் காரத்தில் காணப்படும் அயனியுறும் OH- அயனியின் மோல்களின் எண்ணிக்கை. அதை கண்டுபிடிச்சிட்டு அடுத்து ஃபார்முலா பாருங்க, சமான நிறை = காரத்தின் மோலார் நிறை பை காரத்தின் அமிலத்துவம். காரத்தோட மோலார் நிறை கண்டுபிடிச்சி அதை எதால் வகுக்கணும், காரத்தோட அமிலத்துவத்தால் வகுக்கணும். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, KOH-இன் அமிலத்துவம். KOH-இன் அமிலத்துவம் என்னது, 1. எப்படி கிடச்சிது, KOH ஃபார்முலாவிலேருந்து எத்தனை OH இருக்குது இந்த ஃபார்முலாவில், ஒரே ஒரு OH. அப்போது அதனுடைய அமிலத்துவம் என்னது, 1. அடுத்தது KOH-ஓட மோலார் நிறை எப்படி கண்டுபிடிக்கலாம், உங்களுக்கு தெரியும். 1/39 + 1/16 + 1/1. தெரியாதவங்க ஃபஸ்ட்டு வீடியோவை திரும்ப ஒரு நேரம் பார்த்துட்டு வாங்க. ஃபஸ்ட்டு வீடியோ ஒரு நேரம் நல்லா கோத்ரூ பண்ணிவிட்டு மறந்துருக்கும், அதை பார்த்துட்டு இந்த செகண்ட் வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன செஞ்சிடும், ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இதை மாதிரி நம்ம அணு நிறை எல்லாம், இதில் உள்ள அணுக்களின் நிறை எல்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு மோலார் நிறை கிடச்சிரும். மோலார் நிறை பை 1. ஏன்னா இங்கே ஒரு OH இருக்குது. இதுதான் இதனுடைய அமிலத்துவம். KOH-ஓட அமிலத்துவம் 1. 56/1 போட்டாச்சு, 56 g/eq. இதானது இதனுடைய சமநிறை, KOH-இன் சமநிறை. அதே மாதிரி NaOH எப்படி செய்வீங்க, Naக்குள்ள அணுநிறை கூட்டி ஆக்சிஜனுக்குள்ள அணுநிறை, ஹைட்ரஜனுக்குள்ள அணுநிறை எல்லாத்தையும் கூட்டி டிவைடட் பை 1 போடும். ஏன்னு சொன்னால் அங்கே என்னது, அதனுடைய அமிலத்துவம் என்னது, 1. அமிலத்துவம் என்னது, 1. ஏன்னா NaOH ஒரு OH தான் இருக்குது, அதனால் அமிலத்துவம் என்னது, 1. ஸோ நம்ம என்ன பண்ணிடலாம், அதை டிவைடட் பை 1 போட்டால் கிடைக்கிறதான் ஆன்சர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆக்சிஜனேற்றி. அல்லது ஆக்சிஜன் ஒடுக்கியின் சமநிறை. அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினையில் ஒரு மோல் வினைப்பொருள் ஏற்கும் அல்லது இழக்கும் எலக்ட்ரான்களின் மோல்களின் எண்ணிக்கை. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே எப்படி நம்ம காரத்துவம் அமிலத்துவம் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி ஒரு ஆக்சிஜனேற்றின்னு சொன்னால், ஒரு ஆக்சிஜனேற்றி என்ன பண்ணணும்னா, ஒரு ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினை ரெண்டையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க. ஆக்சிஜனேற்ற வினைன்னா அந்த ஆக்சிஜனேற்றி வந்து எலக்ட்ரான்களை ஏற்கும், ஆக்சிஜன் ஒடுக்கி என்ன பண்ணணும்னா எலக்ட்ரான்களை இழக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ஆக்சிஜனேற்ற வினைன்னா ஆக்சிஜனேற்றி என்ன பண்ணும், எலக்ட்ரானை ஏற்கும். ஆக்சிஜன் ஒடுக்கி என்ன பண்ணும், எலக்ட்ரானை இழக்கும். ஸோ அப்போது ஆக்சிஜனேற்றியாக இருந்தால் நம்ம எவ்வளவு எலக்ட்ரானை ஏற்குதோ அந்த நம்பரால் அந்த மோலார் நிறைய என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். இது உங்களுக்கு ஒரே 2 டெஃபினிஷனை ஒரே இதில் கொடுத்துட்டான். ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினையில் ஒரு மோல் வினைப்பொருள் ஏற்கும்னா யாருக்குள்ளது, ஆக்சிஜனேற்றிக்குள்ளது. அல்லது இழக்கும் சொல்கிறதுங்கிறது ஆக்சிஜன் ஒடுக்கிக்குள்ளது. அப்போ இந்த ஃபார்முலாவுமே சேர்த்து கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா எப்படி கொடுத்துட்டாங்கன்னா, = ஆக்சிஜனேற்று அல்லது ஆக்சிஜன் ஒடுக்கியின் மோலார் நிறை, நம்ம என்ன ஆக்சிஜனேற்று எடுத்திருக்கோமோ அல்லது என்ன ஆக்சிஜன் ஒடுக்கி எடுத்திருக்கோமோ அதனுடைய மோலார் நிறை டிவைடட் பை ஒரு மோல் ஆக்சிஜனேற்றி அல்லது ஆக்சிஜன் ஒடுக்கி ஏற்றுக்கொள்ளும் அல்லது இழக்கும் எலக்ட்ரான்களின் மோலின் எண்ணிக்கை. நீங்கள் நோட்டில் வந்து நான் சொல்கிற மாதிரி எழுதுங்க. இப்போ ஆக்சிஜனேற்றின் சமநிறை கண்டுபிடிக்க போகிறோம். என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஆக்சிஜனேற்றின் சமநிறை அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு ஆக்சிஜனேற்றின் மோலார் நிறை மேலே போட்டுக்கோங்க டாப்பில், டிவைடட் பை ஒரு மோல் ஆக்சிஜனேற்றி ஏற்றுக்கொள்ளும் எலக்ட்ரானின் எண்ணிக்கை. என்ன எழுத போகிறீங்க, ஆக்சிஜனேற்றியின் மோலார் நிறை மேலே, கீழே
ஒரு மோல் ஆக்சிஜன் ஏற்றுக்கொள்ளும் எலக்ட்ரான்களின் மோல்களின் எண்ணிக்கை அப்படின்னு போட்டால் போதும். இது ஆக்சிஜன் ஒடுக்கியின் சமானிறை. அடுத்தது செகண்ட், ஆக்சிஜன் ஒடுக்கியின் சமானிறைன்னு எழுதுங்க. மேலே என்ன போடணும்? ஆக்சிஜன் ஒடுக்கியின் மோலார் நிறை டிவைடட் பை ஆக்சிஜன் ஒடுக்கி இழக்கும் எலக்ட்ரான்களின் மோல்களின் எண்ணிக்கை. அப்போ நம்ம இந்த 2 டெஃபினிஷனை ஒரே டெஃபினிஷனில் கொடுத்துட்டாங்க. நான் தனித்தனியாக சொல்லியிருக்கேன். இப்போ திரும்ப நான் சொல்கிறேன். ஆக்சிஜனேற்றியின் சமானிறை இஸ் ஈக்குவல் டு ஆக்சிஜனேற்றின் மோலார் நிறை பை ஒரு மோல் ஆக்சிஜனேற்றி ஏற்றுக்கொள்ளும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை, மோல்களின் எண்ணிக்கை. அடுத்தது ஆக்சிஜன் ஒடுக்கியின் சமானிறை இஸ் ஈக்குவல் டு ஆக்சிஜன் ஒடுக்கியின் மோலார் நிறை டிவைடட் பை ஒரு மோல் ஆக்சிஜன் ஒடுக்கி இழக்கும் எலக்ட்ரான்களின் மோல்களின் எண்ணிக்கை. இப்போ இந்த எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆக்சிஜன் ஏற்றி கொடுத்துருக்காங்க. KMnO4 வந்து ஒரு ஆக்சிஜன் ஏற்றி. KMnO4 மோலார் நிறை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்? கேயோட அணுநிறை, MnOட அணுநிறை, ஆக்சிஜனோட அணுநிறை எல்லாத்தையும் கூட்டுனா நமக்கு என்ன கிடைக்கும்? KMnO4 மோலார் நிறை. அப்படி கண்டுபிடிச்சதான் 158 கிராம் பர் மோல். அடுத்தது இந்த KMnO4 என்ன செய்யணும்னா 5 எலக்ட்ரான், இதை மட்டும் இப்போ தெரிஞ்சால் போதும். எத்தனை எலக்ட்ரான்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியது? 5 எலக்ட்ரான்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னா MnO4 இதில் உங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் கஷ்டம் தான், 10th வந்ததுனால. இதில் +5 எலக்ட்ரான் கொடுத்துருக்கா. அப்போ என்ன அர்த்தம்னா 5 எலக்ட்ரான்களை ஏற்கக்கூடியது. ஸோ அப்போ அது ஏற்றுக்கொள்ளும் எலக்ட்ரான் எண்ணிக்கை 5. அப்போ 158ங்கிறது மோலார் நிறை. 158/5 ஆன்சர் என்னது? 31.6. இதான் இதனுடைய எந்த KMnO4 ஆக்சிஜனேற்றியின் சமானிறை. KMnO4 ஆக்சிஜனேற்றியின் சமானிறை. ஸோ ஆக்சிஜனை ஒடுக்கி உங்களுக்கு கொடுக்கல, நல்லா இருக்கட்டும். அடுத்தது மற்ற தன்மதிப்பீடு ப்ராப்ளம் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து எளிய விகித வாய்ப்பாடு, மூலக்கூறு வாய்ப்பாடு. இப்போ நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம்? எளிய விகித வாய்ப்பாடு, மூலக்கூறு வாய்ப்பாடு. ஒரு நிமிஷம் பாருங்கள். இது எல்லாமே முக்கியமான இந்த எளிய விகித வாய்ப்பாடு கண்டுபிடிக்கிறது, மூலக்கூறு வாய்ப்பாடு கண்டுபிடிக்கிறதெல்லாம் முக்கியமான ஒரு ப்ராப்ளம். இது வந்து நம்ம போர்டில் செஞ்சு போட்டால் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். இப்போ எளிய விகித வாய்ப்பாடு நான் சொல்கிறத மார்க் பண்ணிக்கோங்க. சேர்மத்தின் ஒரு மூலக்கூறில் அடங்கியுள்ள வெவ்வேறு தனிமங்களின் எண்ணிக்கையின் எளிய விகிதத்தினை அத்தனிமத்தின் குறியீட்டு கீழ் ஒட்டாக எழுதுவதால் பெறப்படும் வாய்ப்பாடு எளிய விகித வாய்ப்பாடு. இதுதான் எளிய விகித வாய்ப்பாடு என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து ஆன்சர். சேர்மத்தில் ஒரு மூலக்கூறில் அடங்கியுள்ள வெவ்வேறு தனிமங்களின் எளிய விகிதத்தினை அத்தனிமத்தின் குறியீட்டிற்கு கீழ் ஒட்டாக எழுதுவதால் பெறப்படும் வாய்ப்பாடு எளிய விகித வாய்ப்பாடு எனப்படும். அது கீழே என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா மூலக்கூறு வாய்ப்பாடு. மூலக்கூறில் உள்ள ஒரு சேர்மத்தின் ஒரு மூலக்கூறில் உள்ள அனைத்து தனிமங்களின் சரியான எண்ணிக்கையினை அத்தனிமத்தின் குறியீட்டிற்கு கீழ் ஒட்டாக குறிப்பிட்டு எழுதுவதால் பெறப்படும் வாய்ப்பாடு மூலக்கூறு வாய்ப்பாடு. இப்போ உங்களுக்கு இவ்வளோ ரீட் பண்ணியிருக்கீங்க, புரியாது. என்ன சொல்லியிருக்காங்க? சேர்மத்தின் ஒரு மூலக்கூறில் அடங்கியுள்ள வெவ்வேறு தனிமங்களின் எண்ணிக்கையின் எளிய விகிதத்தினை அத்தனிமத்தின் குறியீட்டிற்கு கீழ் ஒட்டாக எழுதுவதால் பெறப்படும் வாய்ப்பாடு எளிய விகித வாய்ப்பாடு. சேர்மத்தின் ஒரு மூலக்கூறில் உள்ள அனைத்து தனிமங்களின் சரியான எண்ணிக்கையினை அத்தனிமத்தின் குறியீட்டிற்கு கீழ் ஒட்டாக குறிப்பிட்டு எழுதுவதால் பெறப்படும் வாய்ப்பாடு மூலக்கூறு வாய்ப்பாடு. இப்போ என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னீங்கன்னா குளுக்கோஸ் உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் நோட்டு கையில் வச்சுக்கோங்க, ஏன்னா போர்டு கிடையாது.
இப்போ நீங்கள் வந்து கேட்குறத மட்டும்தான் லிசன் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நோட்டு கையில் வச்சுக்கோங்க. குளுக்கோஸ் ஃபார்முலா என்னது? C6H12O6. C6H12O6. சி போடுவீங்க, கீழே பாட்டத்தில் 6H போடுங்க, அந்த பாட்டத்தில் 12O போடுங்க, 6. இதான் எதனுடைய ஃபார்முலா? C6H12O6. அப்போ குளுக்கோஸோட வாய்ப்பாட்டின்படி எத்தனை கார்பன் இருக்கு? 6 கார்பன். ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு? 12 ஹைட்ரஜன். எத்தனை ஆக்சிஜன்? 6 ஆக்சிஜன். இப்படி கரெக்டாக எழுதுறதுக்கு பேர் மூலக்கூறு வாய்ப்பாடு. இப்போ நான் சொன்னது குளுக்கோஸோட மூலக்கூறு வாய்ப்பாடு C6H12O6. இதைத்தான் சொல்கிறாங்க சரியான எண்ணிக்கையை. திரும்ப ஒரு வாசிங்க. சேர்மத்தின் ஒரு மூலக்கூறில் உள்ள அனைத்து தனிமங்களின் சரியான எண்ணிக்கையினை அத்தனிமத்தின் குறியீட்டு கீழ் ஒட்டாக குறிப்பிட்டு எழுதுவதால் பெறப்படும் வாய்ப்பாடு மூலக்கூறு வாய்ப்பாடு. அதே எளிய விகித வாய்ப்பாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதே C6H12O6 அந்த 6, 12, 6 அப்படி இருக்கா? கார்பன் 6, ஹைட்ரஜன் 12, ஆக்சிஜன் 6 இருக்கா? இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாம், எளிய விகிதமாக ஆக்கலாம். அப்போ இந்த மூணையும் எதால் வகுத்துடலாம்? 6ஆல் வகுத்தா 6/6 ஃபஸ்ட்டு போட்டுடலாம், 12/6, அடுத்து 6/6. இப்போ என்ன வந்துடும்? சிக்கு 1 கிடச்சிரும், ஹைட்ரஜனுக்கு 2 கிடச்சிரும், ஆக்சிஜனுக்கு 1 கிடச்சிரும். இப்போ உங்களுக்கு ஃபார்முலா என்னது? C1H2O1. அப்போ எளிய விகிதம், அதாவது குளுக்கோஸில் கார்பன் ஒரு விகிதம், ஹைட்ரஜன் 2 விகிதம், ஆக்சிஜன் 1 விகிதம். புரியுதா? இப்போ நம்ம மூலக்கூறு வாய்ப்பாடு என்ன சொன்னோம்? 6 பங்கு கார்பன், 12 ஹைட்ரஜன், 6 ஆக்சிஜன் சொல்கிறோமா? கரெக்ட் எண்ணிக்கையை சொல்கிறோமா? இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அது விகிதத்தில் சொல்ல போகிறீங்க. ஒரு விகிதம், 1 பங்கு கார்பன் இருக்குது, 2 பங்கு ஹைட்ரஜன் இருக்குது, அதுக்கு டபுளாக ஹைட்ரஜன் இருக்குது, அடுத்து அதே பங்கு 1 பங்கு ஆக்சிஜன் இருக்குது. அப்படி நம்ம எளிய விகிதமாக சொன்னோன்னு சொன்னால் அதுக்கு பேர் எளிய விகித வாய்ப்பாடு. அப்போ CH2O, C1H2O1. அதை நம்ம ஷார்ட்டாக CH2 போட வேண்டாம், 1 போடாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ CH2O அப்படின்னு போட்டால் குளுக்கோஸோட எளிய விகித வாய்ப்பாடு. C6H12O6 அப்படின்னு கரெக்டாக போட்டால் அது வந்து குளுக்கோஸோட மூலக்கூறு வாய்ப்பாடு. நான் திரும்ப ஒரு நேரம் வாசிக்கிறேன். சேர்மத்தின் ஒரு மூலக்கூறில் அடங்கியுள்ள வெவ்வேறு தனிமங்களின் எண்ணிக்கையின் எளிய விகிதத்தினை அதாவது கரெக்ட் நம்பரை சொல்லாமல் என்ன சொல்கிறாங்க? 1 பங்கு கார்பன், 2 பங்கு ஹைட்ரஜன், எளிய விகிதத்தினை அத்தனிமத்தின் குறியீட்டு கீழ் ஒட்டாக இதுவரை பெறப்படும் வாய்ப்பாடு எளிய விகித வாய்ப்பாடு எனப்படும். சேர்மத்தின் ஒரு மூலக்கூறில் உள்ள அனைத்து தனிமங்களின் சரியான எண்ணிக்கையினை அத்தனிமத்து குறியீட்டு கீழ் ஒட்டாக குறிப்பிட்டு எழுதுவதால் பெறப்படும் வாய்ப்பாடு மூலக்கூறு வாய்ப்பாடு.